செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். தமிழகத்தில் வெயில் கொளுத்தி வரும் நிலையில் கோயம்பேடு மார்க்கெட்டிற்கு அமெரிக்கா, இத்தாலி, துருக்கி, தென்னாப்பிரிக்கா, எகிப்து, ஆஸ்திரேலியா நாடுகளிலிருந்து ஆப்பிள், ஆரஞ்சு பழங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனைக்கு வந்துள்ளன. ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம் காரணமாக சுமார் 20 நாட்கள் வரை தாமதமாகவே வெளிநாடுகளில் இருந்து பழங்கள் வருவதாக கூறுகிறார் ஜெபர்சன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். தமிழகத்தில் தற்போது வெயிலினுடைய தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக மக்கள் தங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல மாற்றம் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பழங்கள் மற்றும் நீர் ஆகார பொருட்கள்ல அதிகம் அவர்கள் உண்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மருத்துவர்களுடைய அறிவுரையின்படி இந்த அதிக அளவுல பழங்கள் பருகக்கூடிய நிலையில தற்போது பழங்களுடைய வரத்து குறைவு காரணமாக தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய ஆப்பிள், ஆரஞ்சு அதிக அளவுல தமிழகத்தில் விற்பனை செய்யப்படுவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆப்பிளை பொறுத்த அளவுல ஈஜிப்ட், ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகள்ல இருந்து கொண்டு வந்து இங்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கிறார்கள். ஆரஞ்சு பழத்தை பொறுத்த அளவுல வாஷிங்டன், இட்டலி, போலாந்து, டர்க்கி உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து அவர்கள் கொண்டு வருகிறார்கள். வழக்கமாக வெளிநாடுகளில் இருந்து இங்கு கொண்டு வருவதற்கு 30 நாட்கள் ஆகுமாம். 30 நாட்கள் கப்பல் வழியாக கொண்டு வந்து சென்னை அல்லது மும்பை துறைமுகத்துல இறக்கி அங்கிருந்து நேரடியாக சென்னை கோயம்பேட்டிற்கு கொண்டு வந்து அங்கிருந்து விற்பனை செய்வதுதான் வழக்கமாக இருக்கும். தற்போது ஈரான் போர் பதட்டம் காரணமாக அந்த கடல் வழியாக வருவதற்கு காலதாமதம் ஏற்படுகிறதாம். இதன் காரணமாக கூடுதலாக 10 முதல் 20 நாட்கள் செலவழித்து இங்கு கொண்டு வந்து சேர வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக பல பொருட்கள், அந்த ஆப்பிள், ஆரஞ்சு பொருட்கள் அழுகி விடுவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது கொண்டு வரக்கூடிய அந்த கண்டெய்னர்கள் முழுக்க குளிரூட்டப்பட்ட கண்டெய்னர்களாக இருக்கிறது. 40 அடி கண்டெய்னர்ல சுமார் ஒரு கண்டெய்னர்ல 25 டன் வீதமாக கொண்டு வருவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று ஒரே நாள் மட்டும் கிட்டத்தட்ட 250 டன், அதாவது 25 டன் இன்று 10 என 10 லாரிகள்ல இங்கு வந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய இந்த ஆப்பிள், ஆரஞ்சு உள்ளிட்ட பொருட்கள் தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களிலேயும் இங்கிருந்து விற்பனை செய்யப்படுவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தமிழகத்தில் ஆப்பிள், ஆரஞ்சு தவிர்த்து பல வெளிநாட்டு பழங்களும் அவர்கள் இறக்குமதி செய்வதாக அவர்கள் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்று தமிழகத்தில் அதிக அளவில் இறக்குமதி செய்யும் பட்சத்தில் குறைந்த விலையில் மக்களுக்கு சென்றடையும் வகையில் இந்த வெளிநாட்டு ஆப்பிள், ஆரஞ்சுகள் தற்போதைய வெப்பத்தை தணிக்கும் விதமாக மக்களுக்கு கொடுப்பதற்கான திட்டமிட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெபர்சன். கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.